அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஜாதகத்தில் பக்தி எங்கே இருக்கிறது? பக்தி எங்கே இருக்கிறதுன்னு தெரியும்ல. நம்மளுடைய சொல், நம்மளுடைய கல்வி, நாம் படித்த வித்தை அனைத்தும் என்ன சொல்கிறான்னா நமக்கு வெற்றி தரணும். அப்போ அந்த வெற்றி தர வேண்டும் என்று சொன்னால் எந்த பாவம் நமக்கு அது சார்ந்த ஒரு விஷயத்தை அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ நம் ஜாதகத்தில் பக்தி இருக்கும் இடம் 4ஆம் இடம்தான். 4ஆம் இடம்தான் சுகஸ்தானம். 4ஆம் இடம் ஒரு கல்வி ஸ்தானம். 4ஆம் இடம் ஒரு வித்தை ஸ்தானம். 4ஆம் இடம் ஒரு கற்பு ஸ்தானம். பெண்களுக்கு கற்பு, ஆண்களுக்கு என்ன சொன்னான்னா பராக்கிரமம். ஆண்களுடைய இது கல்வி சார்ந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு டீச் பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்திற்குண்டான கிரகம், 4ஆம் இடத்திற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா, அந்த 4ஆம் இடத்திற்குண்டான 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குதான் பாருங்கள். 4ஆம் இடத்திற்குண்டான கிரகம் உட்கார்ந்திருக்கின்ற 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த 4ஆம் இடத்திற்குண்டான கிரகம் வாங்கிய சாரநாதனே உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா பக்திக்குண்டான கிரகம். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சா, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதை நீங்கள் வணங்கி வர 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 உங்களுடைய 4ஆம் பாவம் சார்ந்த அனைத்து வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும். 4ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான சுகஸ்தானம். இப்போல்லாம் இந்த டீச் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னால் 4ஆம் பாவம் நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் நல்லாயிருக்கும். அந்த 4ஆம் பாவம் நன்றாக இருந்தால்தான் அடிக்கடி கிளாஸ் எடுத்து அதில் காசு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி கொள்ள முடியும். இல்லைன்னா முடியாது. இப்போ நாம் செய்து கொடுக்கின்ற ஒரு காரியம், ஒரு பரிகாரமோ ஒருத்தருக்கு உதவி செய்தாலும் நம்ம என்ன சொல்லலாம்னா எந்த ஒரு விஷயத்தையும் 4ஆம் பாவம் ஒரு நமக்கு ஒரு சக்தி ஒரு சக்தியை கொடுக்கும். அப்போ என்ன சொல்கிறான்னா, அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் வலிமையாக இருக்கும். இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொல்லலாம்னா 4ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் அல்லது 4ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம் ஒன்று இருந்ததுன்னா அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை நீங்கள் வழிபாடு பண்ண 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 உங்களுடைய கல்வி, அறிவு, எல்லா விதத்திலையும் ஞானம் அத்தனை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய சக்தி 4ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் வாங்கிய சாரநாதன். அப்படி 4ஆம் பாவத்தில் உங்களுக்கு கிரகம் இல்லையா, 4குடையவன் நின்ற நட்சத்திரம். இந்த 4குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை வணங்குவது நமக்கு என்ன சொன்னான்னா கல்வி கேள்விகளில் சிறந்த நபராக வர முடியும். கல்வி கேள்விகளில் சிறந்த நபராகும். பேச்சு, எழுத்து, அந்த 4ஆம் பாவம் சார்ந்த என்ன சொன்னா கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும். நம்மளால் என்ன சொல்கிறான்னா 100 பேர் என்ன சொல்கிறான்னா 1000 பேர் நாம் கற்ற வித்தையை பிறருக்கு என்ன சொல்கிறான்னா பரிகாரமாகவோ இல்லை இந்த கோயிலுக்கு போங்க சரியாக வரும் என்று சொல்லி வெற்றி பெறுவதற்கு 4குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை நீங்கள் வணங்கி வர வர அது சித்தியாகும். அல்லது நம்மளுடைய ஜாதகத்தில் 4குடையவன் நின்ற நட்சத்திரம் 4ஆம் இடத்தில் நின்ற கிரகம் அது யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறதோ அது சார்ந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க 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 என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். 4ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். அந்த 4குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையோ 4ஆம் இடத்தில் நின்ற நட்சத்திரத்தோடைய 4ஆம் இடத்தில் உட்கார்ந்த கிரகம்
அது வாங்கிய சாரநாதனை நாம் வழிபாடு பண்ண 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 என்ன சொன்னான்னா நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். பெரிய ஒரு லெக்சரர், காலேஜில் வேலை பார்க்குறவங்க, பெரிய 100 பேர் 100 பேரை வந்து என்ன சொன்னான்னா வேலை வாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கெல்லாம் 4ஆம் பாவம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். 4ஆம் பாவம் நன்றாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த 4ஆம் பாவம் வந்து நன்றாக இல்லை என்று நன்றாக இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். 4க்குடையவன் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அவன் நின்ற சாரநாதனை நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ண 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 நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து சிறந்த அந்தஸ்துள்ள உங்களுடைய 4ஆம் பாவமும் வலிமைப்படும், உங்களுடைய சுகஸ்தானமும் வலிமைப்படும், உங்களுடைய கற்பு நெறியும் வந்து வலிமைப்படும், உங்களுடைய வாகன யோகமும் வலிமைப்படும், எல்லாமே வலிமைப்படும். 2ஆம் இடத்தையும், அதாவது 2ஆம் இடத்தை விருத்தி செய்யக்கூடிய இடம் 4ஆம் இடம். 2ஆம் இடத்தை விருத்தி செய்யக்கூடிய இடம். 2ஆம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா 2, 3 4 2ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம். அப்போ எப்பயுமே 2ஆம் பாவத்திற்கும் 4ஆம் பாவத்திற்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா 6ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதற்கடுத்து 10ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்திற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து 2, 6, 10 சிறப்பாக வேண்டும் என்று சொன்னான். 2, 6, 10 சிறப்பாக வேண்டும் என்று 2 என்பது தன குடும்பம், 6 என்பது தொழில், 10 என்பது என்ன சொன்னான்னா வந்து நம்ம 6ஆம் இடம் என்பது நம்ம வந்து வேலைக்கு போகிறது, 10ஆம் இடம் என்பது நம்ம வச்சிருக்கிற தொழில். இதை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய 4, 8, 12க்கு உண்டு. அதனால தான் 4ஆம் இடம் என்று சொல்ல குடும்பத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும். 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெட்ரூமை ரொம்ப வந்து பார்த்தவொடனே என்ன படுத்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வருகின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிடணும். அப்போ நாம் பெரிய வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய பாவங்களை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் வந்து பெரிய செல்வந்தர்களாக வருவோம். அதாவது இந்த 4ஆம் பாவத்தை நல்லா ஆக்டிவேஷன் பண்ணும்போது 2, 6, 10 பாவங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதே சமயத்தில் அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற 4ஆம் பாவத்திற்குண்டான கிரகம்தான் பக்தியை கொடுக்கக்கூடியது. குருவுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற 4ஆம் பாவத்தில் நின்ற கிரகத்திற்குண்டான நட்சத்திரம் அல்லது 4குடையவன் நின்ற நட்சத்திரத்தை வந்து நாம் வணங்க குருவின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். குருவோடைய பரிபூர்ண ஆசி எல்லாத்துக்கும் வேணும்னா நீங்கள் 4குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை வணங்குங்கள். 4ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தோடைய நட்சத்திரம் எந்த இடத்துல அந்த 4ஆம் இடத்துல நிற்கிற கிரகம் அது யார் சாரம் வாங்கியிருக்கோ அதோடைய நட்சத்திர அதிபதியை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு குருவோடைய கடாட்சம் 100% கிடைக்கும். நீங்கள் செழிப்பாக வாழ்வீர்கள். இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், பக்திக்குண்டான பாவம், பக்தி இருக்கின்ற பாவம் நம்முடைய 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகம் வாங்கிய சாரம். 4குடையவன் நின்ற நட்சத்திரத்துடைய அதிதேவதைகளே உங்களுடைய பக்திக்குண்டானவர்கள். இதில் ஒருத்தருக்கு கிரகம் இருக்கலாம், கிரகம் இல்லாதவர்கள் 4குடையவன் நின்ற நட்சத்திரத்தை பிடிச்சிக்கிடுங்க. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் நின்றுருந்துச்சுன்னா அந்த கட்டத்திலே இருக்கிற கிரகம் என்ன நட்சத்திரம்னு பார்த்து வந்து அதற்குண்டான அதிதேவதையை வணங்குங்கள். கண்டிப்பாக வந்து கலைஞர் குருவின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு. இதனால் தொழில் நல்ல விருத்தி அடையும்.
2வது உங்களுடைய குடும்பஸ்தானம் நல்லாயிருக்கும். உங்களுடைய 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் நல்லாயிருக்கும். 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானம் நல்லாயிருக்கும். எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.